தளபதி விஜய் அவர்கள் இல்ல தலைவர் விஜய் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிட்டாரு. கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ண நாள்ல இருந்து சோசியல் மீடியா முழுக்க ஒரு மிகப்பெரிய டிபேட் வந்து போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்ன அப்படின்ட்டு தான் எல்லாருமே டிபேட்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? நேத்து தான் ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருக்கான், அவனை கூப்பிட்டு இன்னுமா அவனுக்கு குழந்தை பிறகல அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ள என்ன அவசரம் தெரியல. அவரு விரைவில் அவரோட கொள்கையை சொல்ல தான் போறாரு. அது எப்படி சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவரோட கொள்கையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவரோட அறிக்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தான் அந்த அறிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து எல்லாருக்குமே சமமான ஊழலற்ற ஒரு அரசியல் அப்படின்றது தான் அவரோட கொள்கையா இருக்க போகுது. அதே மாதிரி யார் புதிய கட்சி தொடங்கினாலும் ஒன்னே பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் பண்ணிடுறாங்க. தமிழ்நாட்டில் பாஜகவை வச்சு தான் அரசியலே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இவர் பாஜகவோட பி டீம்னா பாஜக ஏன் அண்ணாமலை சாரை டெவலப் பண்ண நினைக்கணும். அவரோட டார்கெட் 2026. இன்னொன்று